பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால நம்ம இந்த 10வது மாதத்துக்குள்ள புதிய மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம். இந்த மாதத்திலும் கூட நான் எப்பவும் சொல்றது போல ஒரு புதிய மாதத்தையோ இல்லை ஒரு புதிய நாளையோ துவக்கும் போது தேவனோட பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலைனாலும் பாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். ஆமாங்க, புக் வாசிக்கிற பழக்கம் இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக புக் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க வாசிக்கும் போது இந்த கதை இந்த மாதிரி முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க எதிர்பார்க்குற அந்த முடிவே வந்துருச்சுன்னா அப்பாடா நல்ல ஒரு புக்கை வாசிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்மளோட சூழ்நிலை இப்படி முடிஞ்சால் நல்லா இருக்குமே, நம்மளோட வாழ்க்கையில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்போட இந்த நாளில் ஏசப்பாவோட சமூகத்தில் உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த மாதத்துலன்னு தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க. அது எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, வியாதியிலேருந்து விடுதலையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸ்லேருந்து விடுதலையாக இருக்கட்டும், இல்லை கடன் தொல்லையிலேருந்து விடுதலையாக இருக்கட்டும், எந்த ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அதை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். தேவனிடத்துல இருந்து வர எல்லாமே சமாதானத்தை உங்களுக்கு தரும். அதனால் எது குறிச்சும் கவலைப்படாமல் சந்தோஷமாக விசுவாசத்தோட அவரோட பாதத்தில் அமர்ந்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ இருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதுக்கு நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. இப்போ வாங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியாக நீர் கொடுத்த இந்த ஆண்டவரே கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் எங்களை நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த மாதத்துக்கும் கூட நீங்கள் ஆண்டவரே நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. அதன்படி யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்காங்களோ, ஏசப்பா எனக்கு செய்வார்னு விசுவாசத்தோடு காத்திருக்காங்களோ, அவங்க விசுவாசத்தை நீர் கனப்படுத்தி ஆண்டவரே ஏசப்பா, அவங்க எதை எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ அதை நிறைவேற்றி தரப்போகிறதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, அந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா, எங்கே போனாலும் வந்தாலும் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடாதபடி அந்த காரியங்களை தடுத்து போடுங்க. உமக்கு பிரியமான வழியில் நடக்கும்படியான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்முடைய வழியில் நடக்க கிருபை செய்யுங்க. எந்த ஒரு கடனோ நஷ்டமோ இல்லாதபடி, எந்த ஒரு வியாதியோ வராதபடி இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் ராஜா. எல்லாரோடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து எந்த ஒரு நஷ்டமும் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இந்த மாதத்துலேயும் மீதியான நாட்களை முடக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நீ சீக்கிரம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் எதை குறிச்சும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் போது நீங்கள் அதை சாட்சிகளாக மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் போகிற ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சாட்சியை நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா நாங்கள் இந்த யூடியூப் சேனலை கன்வே பண்ணிவிடுவோம்.
அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை நானே எனக்கு இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் என்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பைபிள் அனுப்பி வைப்போம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise Lord. I hope you all are doing good by the grace of God. The God has guided us through the past 9 months, and by His grace we are entering into this new month. As I usually say, before entering into a new month or before entering into a new day, begin your day in the presence of the Lord so that the day will be a blessing for you. So before entering into this new month, at least spend 30 minutes in the presence of our God and give thanks to Him, worship Him, and then start your day so that you will have peace in your life and your day will be filled with blessings. Now let's look into the promise verse. The promise verse given by our God is Jeremiah chapter 29 verse 11. For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. Amen. Yes, the Lord has plans for you to make you prosper and not to harm you. So whatever situation you are in, don't worry and give it all in God's hand, because He has a great future for you and He has great plans for you. So just trust the process and surrender everything in His hand. Sit in His presence with faith and start worshiping Him and start giving thanks to Him, and He will take care of the rest. So whatever you're going through, don't worry about anything. Surrender yourself to God and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed month. Amen.